Welcome to 12th standard chemistry session. I hope you all are fine and safe at home. இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பிரிவு பற்றி நாம படிக்க போறோம். இந்த வேதியியல் பாடத்தில் உங்களுக்கு மொத்தம் 15 பாடங்கள் உள்ளன. அந்த 15 பாடங்களில் 5 பாடங்கள் இன்ஆர்கானிக் ஆகும், 5 பாடங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மேலும் 5 பாடங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலும் உள்ளன. இன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள முதல் பாடம் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி என்றால் என்ன? மெட்டலர்ஜி மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்சஸ். மெட்டலர்ஜியை தமிழில் உலோகவியல் என்று கூறலாம். இயற்கை வளங்களில் இருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கும் செயல்முறைக்கு உலோகவியல் என்று பெயர். உலோகவியல் பாடப்பிரிவில் தூய்மையான உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறைகளில் பல்வேறு படிநிலைகள் உள்ளன. இந்த படிநிலைகள் படிப்பதற்கு முன்பாக தாது என்றால் என்ன, கனிமம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். What is mineral and what is ore? A naturally occurring substances obtained by mining which contains the metal in free state or in the form of a compound like oxide, sulfates, etc. is called mineral. இயற்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருளில் இருந்து ஒரு உலோகம் அதன் தனித்த நிலையிலோ அல்லது ஆக்சைடுகள், சல்பைடுகள், கார்பனேட்டுகள் போன்ற சேர்ந்த நிலையிலோ காணப்படுமாயின் அந்த பொருளுக்கு கனிமம் என்று பெயர். எல்லா கனிமங்களிலும் நமக்கு வேண்டிய உலோகமானது அதிக அளவில் கிடைப்பதில்லை. ஒரு சில கனிமங்களிலேயே நமக்கு தேவையான உலோகமானது அதிக சதவீதத்தில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக எடுத்துட்டோம்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம் இரும்புன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இரும்பானது 800க்கும் மேற்பட்ட கனிமங்களில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இரும்பானது 800க்கும் மேற்பட்ட கனிமங்களில் காணப்படுகிறது. இருப்பினும் ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் என்ற கனிமத்தில் இருந்து மட்டுமே இரும்பானது அதிக அளவில் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஏனெனில் ஹேமடைட் மற்றும் மேக்னடைட்டில் மட்டுமே இரும்பினுடைய சதவீதம் அதிக அளவு காணப்படுகிறது. எனவே ஒரு கனிமத்தில் அதிக அளவு உலோகத்தை பெற்றுள்ளவற்றிலிருந்து எளிதாகவும் சிக்கனமாகவும் ஒரு உலோகத்தை பிரித்தெடுக்க இயலுமாயின் அத்தகைய கனிமத்திற்கு தாதுக்கள் என்று பெயர். The minerals that contains a high percentage of the metal from which it can be extracted conveniently and economically are called ores. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கனிமம் என்றால் என்ன, தாது என்றால் என்ன. That is one mineral and ore. அதாவது கனிமம் என்பது ஒரு உலோகத்தினுடைய அளவு அதுல குறைவாக இருக்கும். தாது என்பது ஒரு உலோகத்தினுடைய அளவு அதுல அதிகமாக இருக்கும். எனவே எல்லா தாதுகளும் கனிமங்களாக இருக்கலாம், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்களாக இருக்க முடியாது. All ores are mineral, but all minerals are not ore. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பாக்சைட், சைனா கனி இரண்டுமே அலுமினியத்தினுடைய தாதுகள். ஆனால் பெரும்பாலும் அலுமினியமானது பாக்சைட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது, சைனா கனியில் இருந்து பிரித்தெடுக்கப்படுவதில்லை. எனவே பாக்சைட் ஆனது அலுமினியத்தின் தாதுவாக இருக்கும், சைனா கனி அலுமினியத்தின் தாதுவாக இருக்காது. Extraction of pure metals consists of the following metallurgical process, namely concentration of the ore, extraction of crude metal and refining of crude metal. தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் செயல்முறையானது கீழ்கண்ட உலோகவியல் செயல்முறைகளை உள்ளடக்கியது. தாதுக்களை அடர்ப்பித்தல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்துதல். இவை மூன்றுமே உலோகவியல் செயல்முறைகள். The ores are associated with non-metallic impurities, rocky materials and siliceous matter which are collectively known as gangue particle. The preliminary step in the metallurgical process is the concentration. That is just removal of the impurities. Concentration, that is தாதுவை அடர்ப்பித்தல் என்பதுதான் உலோகவியல் செயல்முறைகளுடைய முதல் படி. அந்த முதல் படி என்னன்னா, தாதுக்களில் பெரும்பாலும் மாசுகள் கலந்து காணப்படும். அதாவது பாறை மாசுகள், மண் போன்ற மாசுகள்
காணப்படும். அப்படிப்பட்ட மாசு பொருட்களை நீக்குகிற படிதான் முதல் படி. உலோகவியல் செயல்முறையில் அதை மாசுகளை நீக்கக்கூடிய செயல்முறையாக தான் முதல் படி. இந்த முறைக்கு தான் நாம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னு சொல்றோம். அதாவது தாதுவை அடர்ப்பித்தல் என்று கூறுகிறோம். இந்த மாதிரி இந்த தாதுவை அடர்ப்பித்தல் முறையில் தாதுகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மற்றும் அதனுடைய வேறு தன்மைக்கு ஏற்றவாறு பல வகையான முறைகளை நாம பயன்படுத்துகிறோம். முதல் முறை புவியீர்ப்பு விசை அல்லது நீரில் கழுவுதல், இரண்டாவது முறை நுரை குழப்பு முறை, மூன்றாவது காந்த பிரிப்பு முறை, நான்காவது வேதி கழுவுதல். யாகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் gravity separation or hydraulic washing, froth flotation process, magnetic separation and leaching. தாதுகளை அடர்ப்பிக்க நம்ம இந்த கீழ்கண்ட 4 முறைகளையும் பயன்படுத்தலாம் என்று சொல்லிட்டு இருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். கிராவிட்டி செப்பரேஷன் என்னன்னா, the ore having high specific gravity is separated from gas particle which are having low specific gravity by simply washing with water. In this process, the crushed ore is washed with the rapidly flowing current of running water. The lighter impurities are washed away by the water, leaving behind the ore particle. Using this gravity separation method, you have to concentrate the heavy oxide ore like hematite and tin-stone. தமிழில் சொல்லி பார்த்தோம்னா புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். அதாவது தாதுக்கள்ல பெரும்பாலும் மாசுகள் கலந்துருக்கோம்னு நாம படிச்சிருக்கோம். அந்த மாசுகள்ல முதல்ல ஓடும் நீரில் கழுவுவதன் மூலமாக அதிக புவியீர்ப்பு தன்மை கொண்ட தாதுகளில் இருந்து குறைந்த புவியீர்ப்பு தன்மை கொண்ட கனிம கழிவுகளை நீக்கலாம். இவ்வாறு ஓடும் நீரில் இந்த தாதுவை செலுத்தும் பொழுது இந்த கனிம கழிவுகளானது நீரால் அடித்து செல்லப்படுகிறது, ஓரானது தனித்து விடப்படுகிறது. இந்த முறையை பயன்படுத்தி ஹேமடைட் மற்றும் வெள்ளீர்கள் போன்ற தாதுக்களை நாம் அடர்த்திக்கலாம். அடுத்த இரண்டாவது முறையானது froth flotation method. froth flotation method என்பது நுரை மிதப்பு முறை. இந்த froth flotation முறையில நீங்க மெயினா ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. frothing agent, collector and depressing agent. தமிழ்ல பார்த்தோம்னா frothing agent என்னன்னா நுரையை உருவாக்கும் காரணி. கலெக்டர் என்றால் என்னன்னா சேகரிப்பான். டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னன்னா குறைக்கும் காரணிகள். நுரையை உருவாக்கும் காரணிகள், சேகரிப்பான், குறைக்கும் காரணி. இப்ப இந்த 3 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த நுரை மிதப்பு முறையை ஈஸியா படிச்சுக்கலாம். அதாவது froth flotation method. This froth flotation method is used to concentrate the sulfide ores like galena and zinc blood. Galena and zinc blood. The principle of this froth flotation method is the ore is preferentially wetted by oil and the impurities are preferentially wetted by water. அதாவது தாதுக்கள் பெருமளவில் எண்ணெயில் நனையக்கூடியது, ஆனால் மாசு பொருட்கள் பெருமளவில் நீரில் கரையக்கூடியது. இப்ப இந்த தத்துவத்தை பயன்படுத்தினால இந்த froth flotation முறையை நம்ம படிக்கிறோம். இப்ப தாதுவானது நீரில் கலக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த தாதுவோடு frothing agent அதாவது நுரையை உருவாக்கும் காரணியான பைன் ஆயில், அதாவது பைன் ஆயில் அல்லது யூகலிப்டஸ் ஆயில், இரண்டில் ஏதாவது ஒரு ஆயிலை இதோடு நாம கலக்க போறோம். இப்ப பைன் ஆயில் அல்லது யூகலிப்டஸ் ஆயிலை இதில் கலந்தோம்னா இது நுரையை உருவாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். இதனுடன் மிக குறைந்த அளவு கலெக்டர், அதாவது கலெக்டர் என்னன்னா சோடியம் எத்தில் சால்பேட் என்ற வேதிப்பொருள் இது சேகரிப்பானாக செயல்படுகிறது. இந்த சேகரிப்பான மிக குறைந்த அளவு இதில் சேர்க்கப்படும் பொழுது இந்த சேகரிப்பானது தாதுவின் மீது ஒட்டிக்கொள்கிறது. நாம்
காற்றினை இந்த வழியாக செலுத்தி நுரையானது உருவாக்கப்படுகிறது. இந்த நுரை உருவாக்கப்படும் பொழுது இந்த சேகரிப்பான் தாதுக்கள் நீரில் நனையாதவாறு தடுக்கிறது. எனவே தாது பொருட்களானது இந்த சேகரிப்பானோடு ஒட்டிக்கொண்டு நுரையோடு சேர்ந்து மேற்பரப்புக்கு வருகிறது. இந்த மேற்பரப்புக்கு வந்தவுடனே நுரையினை வழித்தெடுத்து நாம அடப்பிக்கப்பட்ட தாதுவை பெறலாம். கரையாத மாசுக்கள் அனைத்தும் அடியிலேயே தங்கிவிடும். இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் எழுதிக்கொண்டு, அதாவது குறைக்கும் காரணி. இந்த குறைக்கும் காரணிக்கு வேற என்னன்னா, இப்ப நம்ம கலீனா என்ற தாதுவை அடப்பிக்க எடுத்துக்கிறோம்னா அது கூட சிங்க் சல்பைடு தாதுவும் கொஞ்சம் கலந்துருக்கும். இந்த சிங்க் சல்பைடு தாதுவை எப்படி நீக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் நம்ம சேர்க்கணும். இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னன்னா சோடியம் சயனைடா இருக்கலாம் அல்லது சோடியம் கார்பனேட்டா இருக்கலாம். இப்ப நம்ம இந்த சோடியம் சயனைடு அல்லது சோடியம் கார்பனேட்டை இந்த கலவையோடு சேர்க்கப்படும் பொழுது it will depresses the flotation property of the zinc sulfide by forming a complex. அதாவது இந்த குறைக்கும் காரணி என்ன செய்யுதுன்னா, அந்த சிங்க் கலீனா கூட இருக்கிற சிங்க் சல்பைடினுடைய நுரை உருவாக்கும் தன்மையை குறைத்து அது மேலே வருவதை தடுக்கிறது. எனவே அது அடியிலேயே தங்கிவிடுகிறது, கலீனா தாது மட்டும் மேலே எடுக்கிறது. In this flotation method, the crushed ore is suspended in water. A frothing agent such as pine oil or eucalyptus oil is also added. Now a small quantity of sodium ethyl cyanide, that is which is acting as a collector, is also added. Air is flowing through this mixer in order to make the froth. As a result, the collector molecule attached to the ore particle and make the water repellent. Therefore, the ore particles preferentially wetted by oil and rises to the surface along with the froth. And the froth is skimmed off and we have to get the concentrated ore. The impurities are preferentially wetted by water and settled at the bottom. The depressing agent முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், the uses என்ன depressing agent ஓட uses, it will depress the flotation property of other sulfide ore which is present with the galena. Next concentration method is magnetic separation. The principle of magnetic separation is separation of magnetic ore from the non-magnetic impurities. In this method, the crushed ore is allowed to fall on an electromagnetic separator, which consists of a belt moving over a tool roller. Which one is magnetic and another one is non-magnetic. In this process, the magnetic impurities are attracted towards the magnetic and falls a heap near the magnetic region. The non-magnetic impurities are falls another heap away from the magnetic region. இது தமிழ்ல மின்காந்த பிரிப்பு முறை. மின்காந்த பிரிப்பு முறையில என்ன நம்ம தத்துவத்தை பயன்படுத்துறோம்னா, காந்த தன்மையுடைய தாதுக்களை காந்த தன்மையற்ற மாசு பொருட்களில் இருந்து நாம பிரித்தெடுக்கலாம். இந்த முறைக்கு காந்த பிரிப்பு முறைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனமானது ஒரு ஒரு பட்டையானது 2 சுழலும் சக்கரத்தின் மீது அமையுமாறு வைக்கப்படுகிறது. தூளாக்கப்பட்ட தாதுவை இந்த பட்டையின் மீது செலுத்தப்படும் பொழுது இந்த தாதுக்களானது காந்த தன்மையுடைய சக்கரத்தின் அருகிலே வரும் பொழுது இந்த காந்த தன்மையால் ஈர்க்கப்பட்டு அந்த சக்கரத்தின் அருகிலேயே குவியலாக குவிக்கப்படுகிறது. காந்த தன்மையற்ற மாசு பொருளானது காந்த தன்மையுடைய சக்கரத்துக்கு வெகு தொலைவில் மற்றொரு குவியலாக கிடைக்கப்படுகிறது. The fourth method is leaching. This method is based on the solubility of the ore in a suitable solvent and the reaction in aqueous solution. The crushed ore is allowed to dissolve in a suitable solvent. The metal present in the ore is converted to its soluble salt or complexes. The impurities remain insoluble. In this leaching process, there are 4 types, namely cyanide leaching, ammonia leaching, acid leaching, and alkali leaching.
The first one is the cyanide leaching. The cyanide leaching is used to leach the gold ore. That is, when a crushed gold ore is treated with the aerated dilute solution of sodium cyanide, the sodium cyanide leaches the gold to form a soluble gold complexes. Other insoluble impurities are remains. Here, the gold it is a soluble gold complexes. Now, the second type is ammonia leaching. The ore containing copper, nickel, and cobalt metals means it will be treated with the ammonia solution. The ammonia leaches the particular metal, forming a soluble complexes like nickel complex and copper complex and soluble cobalt complexes. These three complexes are soluble and the insoluble impurities are remains. Next one is acid leaching. Acid leaching means it is used to leach the sulfide ore like zinc sulfide and galena. When the zinc sulfide and galena are treated with the dilute hard sulfuric acid, it will convert the insoluble zinc sulfide and the lead sulfide into soluble salt. That is zinc sulfide or zinc lead sulfide salt, and the impurities are remains in the solution. The fourth type is alkali leaching. When the crushed ore is treated with alkali, that is sodium hydroxide or sodium carbonate means this alkali converted the ore into soluble salt or the complexes. In this method, the bauxite, that is the ore of aluminium, is treated with sodium hydroxide solution. It will leaches the bauxite to form a sodium meta-aluminate complex. Leaching na இந்த தமிழ்ல வேதி கழுவுதல். தாதுவானது கரைப்பானில் கரையும் தன்மை மற்றும் நீர் கரைசலில் வேதி வினைபுரியும் தன்மையின் அடிப்படையில் இந்த வேதித்த கழுவுதலானது நிகழ்த்தப்படுகிறது. அதாவது தாதுவை தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படும் பொழுது அந்த தாதுவில் உள்ள உலோகமானது கரையும் தன்மையுடைய அதன் உப்பாகவோ அல்லது அடைவு சேர்ப்பமாகவோ மாற்றப்படுகிறது. மாசு பொருட்கள் கரையாமல் அடியிலேயே தங்கிவிடுகின்றன. இந்த வேதி கழுவுதலில் மொத்தம் 4 வகைகள் உள்ளன. முதல் வகை சயனைடு கழுவுதல், அமோனியா கழுவுதல், அமில கழுவுதல் மற்றும் கார கழுவுதல். இது முதல்ல நாம சயனைடு கழுவுதலை வச்சு பார்க்கலாம். சயனைடு கழுவுதலை நாம தங்கம் தாதுவை அளப்பிட்டு நாம பயன்படுத்தலாம். சயனைடு கழுவுதல்ல தூளாக்கப்பட்ட தங்கத்தினுடைய தாதுவிலிருந்து சோடியம் சயனைடு கரைசலோடு வினைப்படுத்தும் பொழுது இந்த சோடியம் சயனைடு ஆனது தங்கத்தோடு தங்கமானது சோடியம் சயனைடு கரைசலில் கரைந்து கரையக்கூடிய அணைவு சேர்மமாக மாற்றப்படுகிறது. கரையாத கனிம கழிவுகள் அடியிலேயே தங்கிவிடுகின்றன. இரண்டாவது அமோனியா வேதி கழுவுதல். இந்த அமோனியா வேதி கழுவுதல் என்பது அதாவது ஒரு தாதுவில் நிக்கல், காப்பர் மற்றும் கோபால்ட் போன்ற உலோகங்கள் பெற்றிருக்குமாயின் அந்த தாதுவை இந்த அமோனியாவோடு வினைப்படுத்தும் பொழுது இந்த அமோனியாவானது இந்த தாதுவில் உள்ள இந்த உலோகங்களை கழுவி அதனுடைய கரையக்கூடிய அணைவு அயனியாக மாற்றுகிறது. இந்த அணைவு அயனிகளில் இருந்து இந்த உலோகத்தை நாம் தனியாக பிரித்தெடுக்கலாம். கரையாத கனிம கழிவுகள் அடியிலேயே தங்கிவிடுகின்றன. அடுத்து மூன்றாவது அமில கழுவுதல். இந்த அமில கழுவுதல் என்றால் என்னன்னா, இந்த சிங்க் சல்பைடு மற்றும் கலினா போன்ற சல்பைடு தாதுக்களை நீர்த்த கந்தக அமிலத்தோடு சூடான நீர்த்த கந்தக அமிலத்தோடு வினைப்படுத்தும் பொழுது இந்த சிங்க் சல்பைடு இந்த கலினா போன்ற சல்பைடுகள் கழுவி வெளியேற்றப்படுகின்றன. அதாவது
இந்த கரையாத சிங்க் சல்பைடு மற்றும் லெட் சல்பைடுகளை கரையக்கூடிய அதன் சல்பேட்டாக மாற்றப்படுகிறது. சிங்க் சல்பைடு மற்றும் லெட் சல்பேட்டாக மாற்றப்படுகிறது. கரையாத மாசுகள் அடியிலேயே தங்கிவிடுகின்றன. நான்காவது முறை காரவேதி கழுவுதல். காரவேதி கழுவுதல் என்பதுன்னா இந்த முறையானது பாக்சைட், தட் இஸ் அலுமினியத்தின் தாதுவான பாக்சைட்டை அகற்றிக்க இந்த முறையானது பயன்படுத்தப்படுகிறது. தூளாக்கப்பட்ட பாக்சைட் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட்டோடு வினைப்படுத்தும் பொழுது, தகுந்த வெப்பநிலை தகுந்த அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது இது கரையக்கூடிய சோடியம் மெட்டா அலுமினியம் என்ற அலைவு சேர்மத்தை உருவாக்குகிறது. கரையாத மாசுகள் அனைத்தும் அடியிலேயே தங்கிவிடுகின்றன. இப்ப நம்ம இந்த 4 வேதி கழுவுதல் முறையும் நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீதி அடுத்த அடர்த்திகள் உலோகங்களை பிரித்தெடுத்தலில் உள்ள அடுத்த படிகளை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் காண்போம்.